வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம அடுத்த ஜெனரேஷன் குழந்தைங்க சூப்பராக இருக்கணும், வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் அப்படின்னு எவ்வளோ செலவு பண்ணி நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணி டியூஷனுக்கு அனுப்புகிறோம், நிறைய மார்க் எடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு அறிவு வளரணும், புத்திசாலித்தனம் வளரணும்னு நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் செய்கிறோம். நல்லதான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் அடுத்த ஜெனரேஷன் இன்னும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு கேட்டால் அடுத்த ஜெனரேஷன் காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்கும், ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய வேர்ல்டாக இருக்கும். அதில் என் குழந்தை சிறப்பாக வாழணும் அப்படின்னா இந்த அறிவு புத்திசாலித்தனத்தில் சூப்பராக இருக்கணும், எஜுகேஷன் சிஸ்டம் சூப்பராக இருக்கணும், நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும், நிறைய டேலண்ட் இருக்கணும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் சேர்த்து விட்டு அவங்களுக்கு இன்ஃபேக்ட் இப்படி கூட சொல்லலாங்க, அவங்களுக்கு திணிச்சு விட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு விஷயத்தை திணிச்சு விட்டு அவங்கள வந்து டெவலப் ஆகணும்னு நம்ம நினச்சி எவ்வளோ செய்கிறோம். இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால இவ்வளவும் செய்ய முடியும். அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமான்னு கேட்டால் உண்மையாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் எதுவும் சொல்லலை, உங்கள் மனசாட்சிப்படி நீங்களே யோசிச்சு பாருங்கள். பேக்கெட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஹோட்டலுக்கு அடிக்கடி அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுக்கறது, ஹோட்டல் ஃபுட்டு, இந்த மாதிரியான உணவுகள் அதிகமாக அவங்க சாப்பிட்றாங்க. ஸ்நாக்ஸு, அப்புறம் சில நூடுல்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், சில நூடுல்ஸ் கம்பெனிகள்லாம் அந்த விற்கிறாங்க அந்த நூடுல்ஸு. அதாவது குழந்தை நல்லா படிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்றோம். எனக்கு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்னா வீட்டில் செய்கிறது மட்டும் இல்லை, கடையில் வாங்கினா சரி. நமக்கு இப்போ வேலைக்கு போகிறோமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறோம். அதனால் என்ன பண்ணேன், கடையில் போய் இதை வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துட்றோம். சரி, அதெல்லாம் வாங்குறாங்க, வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க, படிக்கிறாங்க. அதாவது அவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா படிக்கணும், நல்லா அறிவை வளரணுன்றதுக்காக உடம்பை டேமேஜ் பண்ணி அதை செஞ்சிடறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு டேமேஜ் ஆகுமா? இன்றைக்கி நல்லா தானே இருக்காங்க, இள ரத்தம் நல்லா தான் இருக்கும். ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழித்து பாருங்களேன், இந்த உணவு சாப்பிட்றவங்கள்ட்ட நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி அவங்க சாப்பிட்ட உணவு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டாங்க. அதனால் அவங்க எங்கள் பாட்டி 95 வயசில் குடத்தில் தண்ணி தூக்கிட்டு வருவாங்க. எப்போ அவங்க ஏஜ் 95 வயசு இருக்கும்போது குடத்தில் தண்ணி தூக்கிட்டு வருவாங்க. அப்போ எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க, அவங்க எல்லாமே சாப்பிட்டாங்க. அப்போ வீட்டில் உருளைக்கிழங்கு செஞ்சால் உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தனி ஸ்பெஷலான ஃபுட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. வீட்டில் என்ன செய்கிறாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தெம்பாக இருப்பாங்க. காலைல 4 மணிக்கு வச்சுருவாங்க. அவங்க அந்த பழக்கத்தில் இருந்தவங்க அப்படி இருந்தாங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷன் எப்படி தெரியுமாங்க இருக்குது, தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, அடுத்த ஜெனரேஷன். அந்த உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் வர 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 சீக்கிரமாகவே அவங்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சிடுச்சு, சுகர் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு, பிபின்னு வர ஆரம்பிச்சிடுச்சு, கொழுப்பு கட்டி, கொழுப்பு இந்த மாதிரி தைராய்டு இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குது, இப்போவே முதுகு வலி, அம்மாடா உட்கார முடியல. யாருக்கு? 25 வயசு 20-30 வயசு பசங்களுக்கு. ஏன்னா பைக் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ சமுதாயத்தில் கிரியேட் பண்ணி ஒருத்தரோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுத்தா அவங்க அடுத்த ஜெனரேஷன் அறிவு வளருது, புத்திசாலித்தனம் வளருது, வாழ்க்கையில் முன்னேறது மட்டும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் இவ்வளோத்தையும் சாதிக்க முடியும். சரிங்களா? அப்போ உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது, என்ன பண்ணால் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கன்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், காலையில் என்ன சிற்றுண்டி, அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்பது முடிஞ்சால் நட்ஸ் கொடுங்க. லஞ்ச் வந்து நல்ல ஒரு பாஷான லஞ்சாக, ரிச்சான லஞ்சாக கொடுங்க. அதாவது எல்லா சத்தும் இருக்கிற மாதிரி வீட்டில் சமைச்ச உணவுகளாக கொடுங்க. முக்கியமாக பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஸ்கூலில் ஜாலியாக படிச்சுட்டு ஓடி ஆடி விளையாடிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வருவாங்க. நிறைய பெற்றோர்கள், முக்கியமாக தாய்மார்கள் என்ன திரும்ப பண்ணுவாங்க, வா நீ ரொம்ப டயர்டாக இருப்ப. ஏன் டயர்டாக இருப்பாங்க, எப்போ திரும்ப டயர்டாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்போ டயர்டாவீங்க? உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேலை பளு இருக்கும்போது, ஆர் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் கொஞ்ச நேரம் செஞ்சாலே டயர்ட் ஆகிடுவீங்க. பசங்க அவ்வளோ நேரம் ஸ்கூலில் இருக்காங்க, நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறாங்க, விளையாடுறாங்க, கற்றுக்கிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வரும்போது டயர்டாக இருப்பாங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, மொதல் வார்த்தை, வா நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, நீ சூப்பராக இருக்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, வாவ், இப்படி சொல்லி பாருங்களேன் குழந்தைங்கிட்ட. ஃபஸ்ட் நாள் என்ன சொல்லுவாங்க, இவங்களாம் என்ன இந்த அம்மா வந்து நம்மளை வந்து டயர்டாக இருக்காங்க இப்படிலாம் சொன்னாங்க, இன்றைக்கி என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, யாரா அவங்க மாறிட்டாங்களே சொல்லி யோசிப்பாங்க. இதையே சொல்லி பாருங்கள், பசங்க ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு 4 வயசு, அதாவது 4வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, 5வது படிக்கக்கூடிய குழந்தை வீட்டுக்குள்ளே வராங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தவொடனே டயர்டாக அப்படின்னு போய் போய் படுத்துப்பாங்களா? நிச்சயமாக மாட்டாங்க.
அவங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்காங்க. நீங்கள் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? வா ஹெல்த்தியாக இருக்கிறியா, வா ஹெல்த்தியாக இருக்கிற நீனு இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்கள், ஹெல்த்தியான உணவு நீங்கள் செஞ்சு கொடுங்க. கடையில் நான் வாங்குகிற ஹோட்டல் வந்து அவ்வளோ பெரிய ஹோட்டலுங்க, இது ஸ்டார் ஹோட்டல், இது 3 ஸ்டார் ஹோட்டல், அவ்வளோ பெரிய கடையில் தான் நான் வாங்குறேங்க. நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் நமக்கு எப்படி இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் ஒரு தாய் செய்யக்கூடிய உணர்வு நிச்சயமாக குவாலிட்டியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 2 விஷயம் அதில் கலந்துருக்கு. எது கலக்குதுன்னு கேட்குறீங்களா? ஒன்று, நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கிறீங்களா, அது அந்த நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கூட நிறைய விஷயங்கள் கலக்குறீங்க. இதை தவிர தாயோட அன்பு, அக்கறை, பாசம், அன்பு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து கலக்கும் போது அந்த உணவோட தன்மையே வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த உணவு குழந்தைங்க எடுத்துக்கும் போது அந்த உணர்வோடு நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்குன்னு நினச்சி உணர்வோடு செஞ்ச இந்த உணவுகள் எடுத்துக்கும் போது அந்த உணவு உடம்புக்கும் அந்த உணர்வு அவங்க மனசுக்கும் போய் சேர்ந்து அவங்க மனசுக்கு தெம்பு கிடைக்கும், அவங்க உடம்புக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ எப்படிப்பட்ட உணவுகள் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், மில்லட் வகையான உணவுகள் செய்யுங்க. தினமும் போண்டா பஜ்ஜிலாம் அதெல்லாம் விட்டுருங்க, கடலை மாவு வேணாம். அடுத்தது வேறு என்னது, மில்லட்லாம் ஊற வச்சு செஞ்சுக்கிட்டு அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய தாய்மார்கள் நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க. சரி, ஈஸியான ஃபுட் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னாடி நாளே நைட்டை கொண்டக்கல்லை ஊற வச்சுருங்க. கொண்டக்கல்லை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக பண்ணிவிட்டு அதை அப்படி வச்சுக்கணும். லைட்டாக முளைக்கட்டி வரும். அந்த முளைக்கட்டின கொண்டக்கல்லை இருக்குது பாருங்கள், அதை நல்லா வேக வச்சு கொஞ்சோண்டு வெங்காயம் ஆர் கேரட்டு இந்த மாதிரி, இல்லை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு அவங்க சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுங்க. கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்து. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வழக்கம் போல் இல்லாமல். போங்க இதெல்லாம் என்னங்க எப்போயுமே செஞ்சு கொடுக்குற உணவு தானே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சில வீட்டில் இதெல்லாம் செய்கிறதில்ல. வேர்க்கடையில் அதே மாதிரி முந்தின நாளே ஊற வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதில் க்ளீன் வாஷ்லாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சின்னதாக முளைக்கட்டி வந்திருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த வேர்க்கடலை சுண்டல் செஞ்சு கொடுங்க. வேர்க்கடையில் வேக வச்சு கொடுங்க. அந்த வேர்க்கடலை அவ்வளோ சத்து இருக்குது. வேர்க்கடலோட விலையும் ரொம்ப அதிகமாலாம் கிடையாதுங்க, நார்மல் ரேட்டில் தான் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தா கூட அதை சாப்பிட்டுட்டு வயிறு திம்முன்னு ஆகிடும், அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்து கிடைக்கும். அப்போ பச்சை பயிறு செய்யலாமல் தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். தினமும் ஒரு சுண்டல் செஞ்சால் போர் அடிக்குதா, சரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்கள், பச்சை பயிரில் கொஞ்சம் ஸ்வீட் போட்டு கொடுங்க, ஒரு நாளைக்கு வெங்காயம் போட்டு கொடுங்க, ஒரு நாளைக்கு கேரட் போட்டு கொடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே போய் சேரும். சிலர் என்ன திரும்ப பண்ணுவாங்க, இதையும் ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சத்து மாவுக்கு கஞ்சி செய்கிறதுக்கு அரைக்கிறோம் பாருங்கள் சத்து மாவு, அந்த சத்து மாவை நெய்யில் லைட்டாக வறுத்து கொஞ்சம் கருப்பட்டி அப்படி இல்லைன்னா வெல்லம் இதை போட்டு லைட்டாக உருக்கி ஊற்றிட்டு அதை பாகு காய்ச்சி ஊற்றிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருவாங்க. அந்த உருண்டை 2 சாப்பிட்டாலே போதும், செம்மையாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தாச்சு. நவதானியங்கள் தவிர நிறைய தானியங்கள் அதில் சேர்ந்துருக்கு சத்து மாவில், இவ்வளோ உடம்புக்கு சேர்த்தும் போது உடம்புக்கு ஹெல்த் ஆகும், வயிறும் திம்முன்னு இருக்கும். இப்போ அந்த குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க, அறிவு வளர்க்குறீங்கள, இப்போ உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும்போது அவங்க அடுத்த ஜெனரேஷன், இந்த உலகம் அடுத்து நம்ம இருக்கோமோ இல்லை இருக்க மாட்டோமோன்னு தெரியாது, ஆனால் அடுத்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய உலகம் ஆரோக்கியமாகவும் அறிவாளர் சிறப்பாகவும் இருப்பாங்க. இப்போ வேக வச்ச உணவுகள் தான் கொடுக்கணுமான்னு கேட்டால், இல்லை வறுத்த உணவுகள் தான், அதாவது சத்து மாவு கஞ்சி மாதிரி தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கூட கொடுக்கலாம், பழ வகைகள் கொடுங்க. என்ன பழம் கொடுக்கலாம், நம்ம ஊரில் என்ன பழம் விளையுதோ அந்த பழம் கொடுங்க. இந்த சீசனில் என்ன பழம் வருதோ அந்த சீசனுக்கான பழம் கொடுங்க. அந்த சீசனுக்கான பழம் நம்ம ஊரில் விளையக்கூடிய பழம் ஜூஸ் கூட கொடுக்கலாம். பழ ஜூஸில் ஐஸ் போடக்கூடாது, சக்கரை போடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் வச்ச ஐஸு அது கூட கொஞ்சம் பரவாயில்ல, அதை சில்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜூஸ் செஞ்சு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட கொடுக்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்தா ரொம்ப நல்லது. முடிஞ்சாலும் ஐஸ் சக்கரை இல்லாமல் போட்டு கொடுங்க. சார் ஸ்வீட் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை வேணால் சேர்த்துக்கோங்க, கொடுங்க. அதாவது இந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கை, அதாவது உடல் ஆரோக்கியத்தினால வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அறிவும் சூப்பராக இருக்கும், புத்திசாலித்தனமாக இருக்கும். அவங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய பணம் பொருளாதார எல்லாத்தையும் செலிப்ரேஷனாக என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிக்கும்போது அவங்க வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். இப்படி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பார்த்து செய்யும்போது, நம்ம அக்கறையோட குழந்தைங்களை வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த அக்கறையோட வளர்க்குறதுனா இதுதாங்க அக்கறையோட வளர்க்குறது. சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டேனே, நான் ஆஃபீஸில் இருக்கேங்க, டெய்லி எப்படிங்க நான் செஞ்சு கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் சத்து மாவு உருண்டை அதுக்கு முன்னாடி நாளோ எப்போயும் செஞ்சு வச்சுருங்க. 2 நாள் 3 நாள் கூட இருக்கும் அந்த சத்து மாவு உருண்டைகள். அப்போ 2 நாள் 3 நாள் இருக்கக்கூடிய வகையான
அந்த உணவு முறைகளை ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அதை பசங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. பசங்கிட்ட சொல்லிவிடுங்க, நீங்கள் காலைல சமைக்கிறது வேலை கிளம்புறீங்களா, அப்போயே சுண்டெல்லாம் கூட செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க, ஹாட் பேக்கில் கூட போட்டு வச்சுருங்க, ஈவினிங் வந்து சாப்பிட்டுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்படிலாம் பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேருங்க. அடுத்த ஜெனரேஷன் இன்னும் தெம்பாக சூப்பராக இருப்பாங்க, நம்மளை விட ஆரோக்கியமாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த உணவு பழக்கத்தை கொண்டு வாங்க பசங்களை. அவங்க ஆரோக்கியமாக வாழ்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்ப்போம். நமக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம மகிழ்ச்சிக்கு, அதாவது பசங்க மேலே அக்கறைலாம் கூட பரவாயில்ல, உங்களுக்கு மேலே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் மேலே சந்தோஷமாக, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் பசங்க நன்மைக்காகவும் இதை செய்யுங்க. நிச்சயமாக அடுத்த ஜெனரேஷன் சூப்பராக இருக்கும். இந்த உலகமே சிறப்பாக வாழ ஆரம்பிச்சிடும். இந்த உலகமே செழிப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன்.